லேட்டஸ்ட் காதலி கூட ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. தமிழ் திரையுலகத்துல முக்கிய நடிகரா பார்க்கப்படுறவரு ரவி மோகன். போன வருஷம் கல்யாண விவாகரத்து சர்ச்சையில சிக்கின இவரு இப்போ தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு. இந்த நிலையில இப்போ புதுசா ஒரு பொண்ணு கூட வந்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம அவரோட மனைவி ஆர்த்தி ஒரு பரபரப்பான அறிக்கையையும் வெளியிட்டு இருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் ஜெயம் ரவி அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தவர் ரவி மோகன். ஜெயம் படத்துல அறிமுகமானதுனால அவருக்கு அந்த படத்தோட பேரையே அடைமொழியா சேர்த்துக்கிட்டது. ஆனா என்ன நினைச்சாரோ தெரியல. இனிமே தன்னை எல்லாரும் ரவிமோகன் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தாரு. அதுபடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் பேரை மாத்திருக்காரு. ரவிமோகன் ஆர்த்திய 2009வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோடது காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடிக்கடி 2 பேரும் ஒன்னா நேர்காணல்ல கலந்துக்கிறது, போட்டோக்கள் வெளியிடுறது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இவங்களோட கல்யாண வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கறத யாருமே தெரிஞ்சுக்கல. இவங்களுக்கு ஆரவ், அயான் அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. இதனாலேயே இவங்களோட கல்யாண விவாகரத்து அறிவிப்பு வெளியானப்போ அது நிறைய பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. போன செப்டம்பர் மாசம் ரவிமோகன் தன்னோட மனைவியை விட்டு பிரியறதா அறிவிச்சாரு. அதுக்கு பின்னாடி ஆர்த்தி ரவி இந்த அறிவிப்பு தனக்கு தெரிவிக்கப்படாமலே வெளியானதா சொன்னாங்க. இதனால இவங்களோட குடும்பத்தை சுத்தி சர்ச்சைகள் சூழ்ந்துச்சு. ஜெயம் ரவியோட விவாகரத்து அறிவிப்பு வெளியான சமயத்துல இன்னொரு விஷயமும் வெளியாச்சு. அது ஒரு புகைப்படம். அதுல அவரு கோவாவை சேர்ந்த கெனிஷா அப்படிங்கிற பாடகையோட இருந்தாரு. இந்த புகைப்படம் வைரல் ஆனதை தொடர்ந்து ஊடகங்களும் 2 பேரும் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற கிசுகிசுக்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்களும் நாங்க வெறும் நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள அதை தாண்டி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல தயாரிப்பாளர் ஐசரி கணேசனோட பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. இதுல கோல்டன் நிற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரவி மோகனும் கெனிஷாவும் கலந்துக்கிட்டாங்க. போதாக்குறைக்கு 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு வேற போனாங்க. இது பத்தின புகைப்படங்களும் வீடியோக்களும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. இதனால பல பேரு இவங்க காதலிச்சுட்டு வரதா மறுபடியும் கிசுகிசுக்களை எழுப்பியிருக்காங்க. ஆர்த்தி ரவிமோகன் பத்தி ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல தான் இத்தனை நாட்களா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்ததாவும், இனிமே தன்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தியும் அவங்க பசங்களும் தங்கியிருந்த வீட்டை காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதா ஆர்த்தி அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறத இப்போ எதிர்கொள்றோம். ஒரு காலத்துல என்னோட அந்த வீட்டை கட்டியவராலேயே வெளியேற்றப்படுறோம். நான் ஒரு பணத்தை தேடுறவ அப்படின்னு என் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது எப்போதாவது உண்மையா இருந்திருந்தா நான் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே என்னோட தனிப்பட்ட நலன்களை பாதுகாத்து வச்சிருப்பேன். ஆனா அதை தவிர்த்து அன்பை தேர்ந்தெடுத்தேன். பணத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தேன். அது என்னை இங்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. காதலிச்சதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா அந்த காதல் பலவீனமா கூறப்படுறதால நான் ஒதுங்கி நிக்கிறேன். கடைசியில இது பழிவாங்கல் கிடையாது. இது ஒரு காட்சி கிடையாது. இது ஒரு தாய் நெருப்புல அடியெடுத்து வைக்கிறது. சண்டை போடுறதுக்கு கிடையாது, பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.